Hi students, welcome to our YouTube channel. பயிற்சி 1.1ல 4வது கணக்க நம்ம இப்ப பார்க்க போறோம். a = 5,6 கணம் b = 4,5,6 கணம் c = 5,6,7 எனில் a cross b = b cross b வெட்டு c cross c என காட்டுக. இப்போ நம்ம என்ன கொடுத்திருக்காங்க? ஏன்ற கணமும் பீன்ற கணமும் சீன்ற கணமும் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு a கிராஸ் a வந்து b கிராஸ் b வெட்டு c கிராஸ் c அப்படின்றத நமக்கு காட்ட சொல்லியிருக்காங்க. சரி, கொடுக்கப்பட்டுள்ள வேலை a b c அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. எடுத்து எழுதிட்டோமா? அடுத்து நம்ம இடது கை பக்கம் என்ன இருக்கு? a கிராஸ் a இருக்கு. அந்த a கிராஸ் a வந்து முத கண்டுபிடிக்க போறோம். அடுத்து வலது கை பக்கம் உள்ளதுல அடுத்து கண்டுபிடிப்போம். இப்போ இடது கை பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்காக LHS இடது கை பக்கம் அப்படின்றதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்றத இதுக்கு அர்த்தம். LHS வந்து என்னன்னா a கிராஸ் a. இப்போ a கிராஸ் a கண்டுபிடிக்கணும்னா முத a எழுதிக்கணும் கிராஸ், அடுத்து a எழுதிக்கணும். முத கணம் a கிராஸ் கணம் a எழுதியாச்சா? 5,6 கிராஸ் 5,6. இப்போ கணங்களை பெருக்கணும் அப்படின்னா அது வந்து கார்ட்டீசியன் முறைப்படி தான் பெருக்கணும். கார்ட்டீசியன் முறைப்படி பெருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அத வரிசை ஜோடிகளா எழுதணும். இப்போ முதல் கணத்துல உள்ள உறுப்ப இரண்டாவது கணத்துல உள்ள ஒரு உறுப்போடையும் ஜோடி சேர்த்து எழுத போறோம். அதாவது 5 வந்து இரண்டாவது கணத்துல உள்ள முதல் உறுப்பு மற்றும் இரண்டாவது உறுப்போட ஜோடி சேர்த்து எழுத போறோம். அப்போ 5,5 5,6. அதே மாதிரி அடுத்து முதல் கணத்தில் உள்ள இரண்டாவது உறுப்ப இரண்டாவது கணத்தில் உள்ள ஒரு உறுப்போடையும் ஜோடி சேர்த்து எழுதணும். இப்போ 6,5 6,6. இப்போ இதுல இன்னொரு ஒரு உறுப்பு இல்ல, இருந்திருந்தா அந்த உறுப்பை இதுல உள்ள 2 உறுப்போடையும் ஜோடி சேர்த்து எழுதியிருப்பேன். இதுல இன்னொரு ஒரு உறுப்பு இருந்திருந்தா இந்த முதல் உறுப்பையே இதோட எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த உறுப்போடையுமே ஜோடி சேர்த்து எழுதி இருந்திருப்பேன். புரியுதாப்பா? இப்போ 5,5 5,6 6,5 6,6 நமக்கு a கிராஸ் a வந்து கிடைச்சிருச்சு. இடது கை பக்கம் கிடைச்சிருச்சு. அத சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து வலது கை பக்கத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். வலது கை பக்கத்துல 2 பிரிவா இருக்கு. அத வந்து வெட்டு அப்படின்ற ஒரு பிரிவோட சேர்த்து கண்டுபிடிக்கணும். அப்போ அதுல முதல் பிரிவை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம், b கிராஸ் b. இப்போ b கிராஸ் b கண்டுபிடிக்கணும்னா முத b யோட உறுப்பு கிராஸ் அடுத்து b யோட உறுப்பு அப்படின்னு எழுதிக்கோங்க. 4,5,6 கிராஸ் 4,5,6 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ தெளிவா புரியும் போனதை விட. இதுல முதல் உறுப்ப இரண்டாவது கணத்தில் உள்ள ஒரு உறுப்போடையுமே நம்ம ஜோடி சேர்த்து எழுத போறோம். அப்போ 4,4 4,5 4,6 இதுல உள்ள எல்லா உறுப்போடையும் ஜோடி சேர்த்து எழுதிட்டோமா? அடுத்துல இதுல உள்ள இரண்டாவது உறுப்பை இதுல உள்ள எல்லா உறுப்போடையும் ஜோடி சேர்த்து எழுத போறோம். 5,4 5,5 5,6 எழுதியாச்சா? அடுத்து மூன்றாவது உறுப்பு 6 இது உள்ள ஒவ்வொரு உறுப்போடையும் ஜோடி சேர்த்து எழுத போறோம். இப்போ 6 6,4 6,5 6,6 எழுதியாச்சா? அதே மாதிரி சி கிராஸ் சி கண்டுபிடிக்கும். இப்போ முதல் சீல் உறுப்பு கிராஸ் அடுத்து சீல் உள்ள உறுப்புன்னு எழுதிக்கங்க. எழுதினதுக்கு அப்புறம் முதல் கணத்தில் உள்ள முதல் உறுப்ப இரண்டாவது கணத்தில் உள்ள ஒரு உறுப்போடையும் வரிசை ஜோடியா எழுத போறோம். 5,5 5,6 5,7. அடுத்து முதல் கணத்தில் உள்ள இரண்டாவது உறுப்ப இரண்டாவது கணத்தில் உள்ள ஒரு உறுப்போடையும் ஜோடியா எழுத போறோம். 6,5 6,6 6,7. முதல்ல உள்ள மூணாவது உறுப்ப இரண்டாவது கணத்தில் உள்ள ஒரு உறுப்போடையும் ஜோடி சேர்த்து எழுத போறோம். 7,5 7,6 7,7. இப்போ நம்ம சி கிராஸ் சிவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ b கிராஸ் b வெட்டு c கிராஸ் c. அப்போ b கிராஸ் b உள்ள நமக்கு கிடைத்த விடையை எழுதிக்கோங்க. வெட்டு c கிராஸ் c நமக்கு கிடைத்த விடையை எழுதிக்கோங்க. அதாவது b கிராஸ் b என்ன கிடைச்சிச்சுன்னா 4,4 4,5 4,6 5,4 5,5 5,6 6,4 6,5 6,6 வெட்டு c கிராஸ் c உள்ள உறுப்பு கிடைச்ச உறுப்பு வந்து என்னன்னா 5,5 5,6 5,7 6,5 6,6 6,7 7,5
7,6 7,7. இப்போ இதுல வெட்டு அப்படின்ற அடையாளம் இருக்கு இல்லையா, இந்த வெட்டுக்கு என்ன அர்த்தம்னா இரண்டிலும் பொதுவான உறுப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இரண்டு வரிசை சோடிகள்லயும் பொதுவான வரிசை சோடி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். முதல் உறுப்பை எடுத்துக்கோங்க. இரண்டாவது கணத்துல உள்ள ஒரு உறுப்போடையும் பாருங்க 4,4 இருக்கான்னு. இருக்காப்பா? 5,4,4 இல்ல. அடுத்து முதல் இதில் உள்ள இரண்டாவது உறுப்பை எடுத்துக்கோங்க. முதல் கணத்தில் உள்ள இரண்டாவது உறுப்பை எடுத்துக்கோங்க. 4,5 இரண்டாவது கணத்தில் உள்ள உறுப்புகளோட இருக்கா? இல்ல. அப்ப முதல் கணத்தில் உள்ள மூன்றாவது உறுப்பை எடுத்துக்கோங்க. இரண்டாவது கணத்தில் உள்ள உறுப்புகளோட ஒப்பிடுங்க. மூணாவது உறுப்பு இருக்காப்பா? இல்ல. அப்போ முதல் கணத்தில் உள்ள நான்காவது உறுப்பை எடுத்துக்கோங்க. இரண்டாவது கணத்தில் உள்ள ஒரு உறுப்போடையும் ஒப்பிடுங்க. நான்காவது உறுப்பு இருக்காப்பா? இல்ல. அடுத்து முதல் கணத்தில் உள்ள ஐந்தாவது உறுப்பை எடுத்துக்கோங்க. அதை இரண்டாவது கணத்தில் உள்ள ஒரு உறுப்போடையும் ஒப்பிடுங்க. 5,5 இந்த இரண்டாவது கணத்தில் முதல் உறுப்பாவே இருக்கு. அப்போ பொதுவான உறுப்பா இருக்கா? இங்கேயும் இருக்கணும், இங்கேயும் இருக்கணும். இருக்கா? அதனால இதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து 5,6 இங்கேயும் இருக்கு, இதில் இரண்டாவது உறுப்பா இருக்கு, எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து 6,4 இதில் 6,4 இரண்டாவது கணத்துல இல்ல. முதல் கணத்தில் உள்ள அடுத்த உறுப்பு 6,5 6,5 இங்க இருக்கு, இங்கேயும் 6,5 இருக்கு. அப்போ இத பொதுவா இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து 6,6 இதுலயும் பொதுவா இருக்கு, இதுலயும் இருக்கு, இது பொதுவான உறுப்பு, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப எப்படி பாக்குறது அப்படின்றது புரிஞ்சுச்சாப்பா? இப்போ நமக்கு B கிராஸ் B வெட்டு C கிராஸ் C அப்படின்றது 5,5 பொதுவான உறுப்பு, 5,6 6,5 6,6ன்றதான் பொதுவான உறுப்பு. இது இரண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இது கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் இதுவும் ஒண்ணு போல இருக்கான்னு சொல்லி சரி பாருங்க. முதல் இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5,5 5,6 6,5 6,6. இதில் அதே தானே இருக்கு. 5,5 5,6 6,5 6,6. அப்போ சமன்பாடு 1 ஈக்குவல் டு 2. அதாவது A கிராஸ் A ஈக்குவல் டு B கிராஸ் B வெட்டு C கிராஸ் C என்பது சரிபார்க்கப்பட்டது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஸ்டூடெண்ட்ஸ், விடாம கணக்குகளை வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்க. விஸ்வரூப வெற்றின்ற 100 மதிப்பெண்ணை எளிதில் பெறலாம். டவுட்ஸ் எதுவும் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. Please subscribe the channel. Thank you, students.